வணக்கம் குழந்தைகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு தமிழ் வகுப்புக்கு போலாமா நம்ம? சரி, நேத்துக்கு நம்ம என்ன வரிசை படிச்சோம்? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? நேத்து நம்ம உயிர்மெய் எழுத்துகள்ல அ வரிசை படிச்சோம். சரிங்களா? உயிர்மெய் எழுத்துகள்ல அ வரிசை படிச்சோம். ஓகேவா? சரி, உயிர்மெய் எழுத்துக்கள்ல நேத்து அ வரிசையில முதல் எழுத்து என்ன? க. முதல் எழுத்து என்ன? க. அதாவது உயிரும் மெய்யும், அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் கிடைப்பதுதான் உயிர்மெய் எழுத்து. சரிங்களா? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால் கிடைப்பதுதான் உயிர்மெய் எழுத்து. ஓகேவா? அதுல முதல் வரிசை அ வரிசை பார்த்தோம். ஓகேங்களா? அ வரிசையில க, ங, ச, ஞ, ட, மூணு சுழி ந, த, ந, ப, ம, ய, ர, ல, ப, ழ, ழ, ர, ந. சரியா? மொத்தம் எத்தனை எழுத்து பார்த்தோம்? 18 எழுத்துகள் பார்த்தோம். சரிங்களா? மொத்தம் எத்தனை எழுத்துகள் பார்த்தோம்? 18 எழுத்துகள் பார்த்தோம். சரியா? இப்போ அடுத்து இன்னைக்கு பாருங்க ஆ வரிசை பார்க்க போறோம். சரியாமா? ஆ வரிசையில இங்க பாருங்க. ஆ வரிசை. ஆ வரிசையில பாருங்க. அதே இக்கு. சரியா? அதே மெய்யெழுத்து இக்கு போடுறோம். இப்ப எந்த வரிசை நம்ம எழுதணும்? ஆ. இந்த ஆவை எழுதுறோம். எழுதிட்டு இங்க பாருங்க. நம்ம அ வரிசையில க மட்டும் தானே போட்டோம். இப்போ ஆ வரிசைக்கு நம்ம பக்கத்துல என்ன செய்யணும் தெரியுமா? பக்கத்துல இப்படி துணைக்கால் போடணும். பக்கத்துல இது பேர் என்னது? துணை எழுத்து. இது பக்கத்துல என்னது எழுத்து? துணை எழுத்து. இந்த துணை எழுத்து தனியாலாம் பிரிக்க முடியாது. சரியா? இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே எழுத்து தான். இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரே எழுத்து தான், ஒரே சவுண்டு தான், உச்சரிப்பு தான். கா. சரியா? அடுத்து பாருங்க. இங்கு. இது என்ன எழுத்து படிச்சோம்? மெய் எழுத்துல இங்கு. கூட்டல் ஆ ஙா. என்ன எழுத்து? ஞா. அடுத்தது பாருங்க. இங்குக்கு அடுத்து இச்சு கூட்டல் ஆ சா. இச்சு கூட்டல் ஆ சா. அடுத்த எழுத்து இத்துக்கு அடுத்து இச்சுக்கு அடுத்து இஞ்சு. இஞ்சு கூட்டல் ஆ ஞா. இஞ்சு கூட்டல் ஆ ஞா. அடுத்தது இட்டு கூட்டல் ஆ டா. இட்டு கூட்டல் ஆ டா. அடுத்தது பாருங்க. மூணு சுழி இன்னு. என்ன வரும்? மூணு சுழி இன்னு கூட்டல் ஆ நா. ஓகேவா? அடுத்தது வந்து இன்னுக்கு அடுத்தது இத்து கூட்டல் ஆ தா. தா. தா கேக்குறோம்ல, நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா தா தா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த தா எழுத்து இதுதான். சரியா? அடுத்து பாருங்க. இத்துக்கு அடுத்து என்ன மெய் எழுத்து? இந்து கூட்டல் ஆ நா. இந்த ரெண்டு எழுத்தையும் சேர்த்தாதான் நமக்கு வந்து உயிர்மெய் எழுத்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்க. இந்துக்கு அடுத்து என்ன மெய் எழுத்து வரும்? இப்பு. இப்பு கூட்டல் ஆ பா. இப்பு கூட்டல் ஆ பா. அடுத்தது இப்புக்கு அடுத்தது இம்மு கூட்டல் ஆ மா. இம்மு கூட்டல் ஆ மா. அடுத்து பாருங்க. ஈ கூட்டல் ஆ யா. ஈ கூட்டல் ஆ யா. அடுத்தது இரு. மென்மையா உச்சரிக்கணும். இந்த இரு சாஃப்டா உச்சரிக்கணும். இரு கூட்டல் ஆ ரா. இரு கூட்டல் ஆ ரா. அடுத்து இருக்கு அடுத்து எந்த இல் வரும்? மேல் நோக்கிய இல் கூட்டல் ஆ மேல் நோக்கிய லா. சரியா? அடுத்து இல்லுக்கு அடுத்தது இவ்வு. இவ்வு கூட்டல் ஆ வா. நம்ம வா கூப்பிடுறோம்ல, இங்க வா வா அப்படின்றது இந்த எழுத்து தான் வா அப்படின்றது. சரியா? அடுத்து பாருங்க. மகர இல். மகர இல் கூட்டல் ஆ மகரழா. மகர இல் கூட்டல் ஆ மகரழா. அடுத்தது கீழ் நோக்கிய இல் கூட்டல் ஆ கீழ் நோக்கிய லா. அடுத்தது இற்று கூட்டல் ஆ ரா. அடுத்தது ரெண்டு சுழி இன்னு கூட்டல் ஆ ரெண்டு சுழி நா. ஓகேவா? இத மறுபடியும் ஒரு தடவை சொல்லுவோமா? இங்க பாருங்க. இக்கு கூட்டல் ஆ கா. இங்கு கூட்டல் ஆ ஙா. இப்ப என் கூட சொல்லிக்கிட்டே வரணும் சேர்ந்து. சரியா? இச்சு கூட்டல் ஆ சா.
இஞ்சு கூட்டல் ஆ ஞா. இட்டு கூட்டல் ஆ டா. மூணு சுள்ளி இன்னி கூட்டல் ஆ நா. இத்து கூட்டல் ஆ தா. இந்து கூட்டல் ஆ நா. இப்பு கூட்டல் ஆ பா. இம்மு கூட்டல் ஆ மா. ஈ கூட்டல் ஆ யா. இர் கூட்டல் ஆ ரா. மேல் நோக்கிய இல் கூட்டல் ஆ மேல் நோக்கிய லா. இவ்வு கூட்டல் ஆ வா. மகரையில் கூட்டல் ஆ ழா. கீழ் நோக்கிய இல் கூட்டல் ஆ லா. இற்று கூட்டல் ஆ ரா. இன்னு கூட்டல் ஆ ரெண்டு சுள்ளி நா. ஓகேங்களா? இப்ப நம்ம உயிர்மை எழுத்துக்கள்ல 2 வரிசை பார்த்திருக்கிறோம். சரியாமா? உயிர்மை எழுத்துக்கள்ல 2 வரிசை. முதல் அ வரிசை, அடுத்து ஆ வரிசை. இந்த நம்ம வரிசைகள் எல்லாத்தையுமே நம்ம படிச்சு முடிச்சாதான் நம்ம சொற்களுக்குள்ள போக முடியும். ஏன்னா நீங்க எழுத்துக்களே படிக்காம சொற்களுக்குள்ள போனீங்கன்னா மனப்பாடம் பண்ற மாதிரி ஆயிரும். சரியா? அந்த மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு மறந்து போயிடும். அதனால இந்த எழுத்து பார்த்தோன்னே நமக்கு சொல்ல தெரியணும். இது என்ன எழுத்துனா ஞா, இது என்ன எழுத்துனா யா, இது என்ன எழுத்துனா தா அப்படின்னு பார்த்து உங்களுக்கு அடுத்த நொடியே சொல்ற அளவுக்கு நீங்க நல்லா தரவாயிரணும். அந்த எழுத்துக்கள் மேல நல்லா அடையாளம் காண்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் தெரியணும். ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை எல்லாம் நம்ம மொத்தமா உங்களுக்கு திணிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அது புரியாது. சரியா? அதனால டெய்லி நான் மேம் ஒரு வரிசை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு அது புரியும். சரியா? எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்தா தானே புரியும். 1ஆம் கிளாஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு 5ஆம் கிளாஸ் போய் படின்னு சொன்னா படிக்க முடியுமா நம்மனால? முடியாது. அப்படிதானே? 1ஆம் கிளாஸ்ல எது படிக்கணுமோ நம்ம அதை தான் படிக்கணும். சரியா? அதே மாதிரிதான் நம்ம தமிழ் எழுத்துக்களை நீங்க வரிசைப்படி படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்கு பேஸ்மெண்ட் எல்லாமே இந்த வரிசைகள் தான். சரியா? அதனால நான் கொடுக்குற டெய்லி ஹோம்ஒர்க் இன்னைக்கு இந்த ஹோம்ஒர்க்கை வீட்டுல செஞ்சு பாருங்க, எழுதி பாருங்க. இரட்டை கோடு நோட்டு இருக்கு இல்லையா? அதுல எழுதி பாருங்க. வரிசை மாறாம எழுதுங்க. மெய் எழுத்துக்கள்னா இக்குல இருந்து இன்னு வரைக்கும் முடிஞ்சிருக்கணும். 18 எழுத்துக்கள் வந்திருக்கணும். ஒரு வரிசைனா அந்த ஒரு வரிசையில ஃபுல்லா அதே எழுத்துக்கள் தான் வந்திருக்கணும். ஆ வரிசைன்னா அந்த துணைக்கால் வரக்கூடாது. ஆ வரிசைனா கண்டிப்பா துணை எழுத்து சேராம இருக்கக்கூடாது. சரிங்களா? அதனால எழுதும் போதே உச்சரிச்சு சொல்லிக்கிட்டே எழுதுங்க. எப்ப எழுதினாலும் சரி, கிளாஸ் ரூம்ல எழுதினாலும் சரி, நீங்க சொல்லிக்கிட்டே என்ன செய்யுங்க? எழுதுங்க. சரியா? அதனால உங்களுக்கு இந்த வீடியோ இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். மீதி மறுபடியும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி வீடியோ அடுத்த வரிசையை நம்ம பார்க்கலாம். டெய்லியும் வரிசைகளை படிச்சுட்டே இருங்க. எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தமிழ் ஆன்லைன் கிளாஸ் வேணும், இலக்கணம் சொல்லிக் கொடுக்கணும், இல்ல ஹேண்ட் ரைட்டிங் எழுத்து பயிற்சிக்கு எங்களுக்கு வேணும், உச்சரிக்கிறதுக்கு வேணும், பிழை இல்லாம எழுதுறதுக்கு வேணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா மேம் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, இல்ல டைரக்டா ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் எந்த நேரத்துல உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பேசுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு நீங்க கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி குழந்தைகளே. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.